சார் ஒரு மனிதனுக்கு சாலிட்யூட் தேவைப்படுது சார். சாலிட்யூட்னா அவன் வந்து ஒரு ட்ரிப்பு போகணும். ஒரு ஒரு டூர் போகணும். டூர் போகுதுன்னா ஏதோ மறுபடியும் நண்பர்களோட சேர்ந்து தண்ணிய போட்டு குப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மாரி ட்ரிப் இல்ல சார். ஒரு தனிமை தேவைப்படுது. ஒரு சாலிட்யூட் தேவைப்படுது. அவன் தனியா போய் இந்த உலகத்த பார்க்கும்போது தான், அவனுக்குள்ள ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் அவனால பண்ண முடியுது. நான் யாரு? நான் என்னுடைய மனைவியை சரியாக நடத்துகிறேனா? என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனாக என்னால் இருக்க முடிகிறதா? இது மாதிரியான சிந்தனைகள்லாம் அவன் தனியா டூர் போகும்போது தான் சார் கிடைக்குது. சாலிட்யூட் அவசியமா தேவைப்படுது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ் இல்லையா? ஒரு அழகு உணர்ச்சி. அந்த அழகு உணர்ச்சி ஒரு பிள்ளையின் சிரிப்புல, ஒரு கிழவியின் வெட்கத்துல, ஒரு அருவியின் வீழ்ச்சியில, ஒரு கடல் அலையின் அந்த அந்த சத்தத்துல அவனால அந்த அழகு உணர்ச்சிய வெளிப்படுத்த முடியுது. அது அவனுக்குள்ள ஒரு சந்தோஷத்த உருவாக்க குடுக்குது சார். சார் தனியா ட்ரிப்பு போறதுன்னா, நீங்க மட்டும் தனியா போயிறது இல்ல. யாரையாவது கூட சேர்த்து கூட்டிட்டு போணும். அந்த மாதிரி காமெடிக்கு இங்க இடம் இல்ல சார். அதாவது நீங்க மட்டும் போறது வந்து கூடாது சார். உங்களுடைய மனைவியையும் தனியா சாலிட்யூட என்ஜாய் பண்ண விடணும். அவங்களும் தனியா போய் ஒரு ட்ரிப்பெல்லாம் போய் தனியா போறதுன்னா, நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா. நீ உன் தங்கச்சி ஃபேமிலியோட ட்ரிப்பு போயிட்டு வா. அது இல்ல சார். அவங்க தனியா போகணும். தனியா பயணப்படும்போது, தனியா டிராவல் பண்ணும்போது, அவங்க யாரு? சுதந்திரம்னா என்ன? நாம யாரு? நமக்கு என்ன பிடிக்கும்ன்றதே அவங்களுக்கு அப்பதான் சார் தெரிய வரும். இதெல்லாம் சொல்லும்போது நீங்க பல பேர் வந்துட்டு காமெண்ட்ஸ்ல கழுவி கழுவி ஊத்துவீங்க. சார் காமெண்ட் செக்ஷன் இருக்கிறதே கழுவி கழுவி ஊத்துறது தானே. ஊத்துங்கடா டேய். போதை என்பது ஒரு பாம்பு விஷம்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசம்.